அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, கால்குலஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா இல்லைன்னா மேட்ரிசஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா அதில் இருந்து ஐகன் வேல்யூஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸ் இஸ் 50. One eigen value of the matrix is 10. So clearly 2 cross 2 matrix கொடுத்திருக்கோம். So 2 cross 2 matrix கொடுத்திருக்கோம். So 2 cross 2 matrixல sum of eigen values என்ன சார்னு கேட்டிங்கன்னா, அதாவது S1, அதாவது sum of diagonal elements இல்லைங்களா? sum of eigenvalues. அதே சமயத்தில் product of eigenvaluesன்றது என்ன சார்? S3, அதாவது டிட்டர்மினன்ட் ஏன்னு சொல்லலாம், இல்லை மாடுலஸ் ஏன்னு கூட சொல்லலாம். ஸோ இது கிளியர்லி 2 cross 2 மேட்ரிக்ஸ். அப்போ 2 cross 2 மேட்ரிக்ஸ்னா ரெண்டு ஐகன் வேல்யூஸ் இருக்கும். ரெண்டு ஐகன் வேல்யூஸ் சே lambda 1, lambda 2ன்னு நம்ம எடுத்துக்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்? one eigen value of the matrix is 10. அப்போ lambda 1 is equal to 10 நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். இது சம்ல கொடுத்துருக்கோம். ஒரு ஐகன் வேல்யூ கொடுத்துருக்கோம், அதை நம்ம lambda 1 எடுத்துட்டேன். ஸோ வாட் இஸ் தி அதர் ஐகன் வேல்யூ? அப்போ lambda 1 தெரியும், lambda 2 ஓட வேல்யூ கேட்குறோம். ஸோ நமக்கு தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் lambda 1 into lambda 2 ஓட வேல்யூ மாடுலஸ் ஏ. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கோம்? டிட்டர்மினன்ட் ஏன்னா மாடுலஸ் ஏ இஸ் 50 கொடுத்துட்டோம். அப்போ மாடுலஸ் ஏவோட வேல்யூ 50. தென் lambda 1 10 into lambda 2 equals to 50. அப்போ lambda 2 ஓட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா 50 by 10. அப்போ என்ன சார் ஆகும்? lambda 2 ஓட வேல்யூ 5. சரிங்களா? ஸோ lambda 2 ஓட வேல்யூ என்ன சார்? 5. அவ்வளோதான். ஸோ இது கேட்டில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒன் ஆஃப் தி கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பி. ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் என்னன்னு கேட்டுக்கிறோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் நமக்கு lambda 1, lambda 2, lambda 3ன்றது 3 ஐகன் வேல்யூஸ் ஆஃப் தி எனி மேட்ரிக்ஸ். இதனோட ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் கேட்குறோம். ஸோ இது கிளியர்லி 3 cross 3 மேட்ரிக்ஸ் இல்லையா? 3 cross 3 மேட்ரிக்ஸ். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் என்ன சார்னு கேட்டீங்க அப்படின்னா வெரி சிம்பிள், மாடுலஸ் ஏ இல்லைன்னா டிட்டர்மினன்ட் ஏன்னு கூட சொல்லலாம். டிட்டர்மினன்ட் ஏ. அப்போ டிட்டர்மினன்ட் ஏ ஃபைன் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2 into -3 into -1, அப்போ 3 -6 -0 into -4 plus 0 plus 1 into 8 minus 0. சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. 2 into -3, second one 0, third one 8. அப்போ 2 into -3 -6 plus 8. ஸோ ஆன்சர் என்ன சார்? 2. ஸோ ப்ராடக்ட்ன்றது lambda 1 into lambda 2 into lambda 3. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ்ன்றது என்ன சார்? சிம்பிளி 2. சரிங்களா? இதுவும் கேட்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ அனதர் எக்ஸாம்பிள், த லோவஸ்ட் ஐகன் வேல்யூ, இதுக்குள்ளே ரொம்ப லோவஸ்ட் ஐகன் வேல்யூ ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது கிளியர்லி 2 cross 2 மேட்ரிக்ஸ். அப்போ சிஹெச் ஈக்குவேஷன் என்ன நமக்கு தெரியணும். சிஹெச் ஈக்குவேஷன் என்ன சார்? lambda square minus s1 lambda plus s2 equals to 0. அப்போ s1ன்றது என்ன சார்னா sum of eigen values. s1ன்றது sum of eigen values. அப்போ sum of eigen valuesன்றது என்ன சார்? diagonal elements தான். அப்போ 4 plus 3 7. s2ன்றது என்ன சார்? product. s2ன்றது product of eigen values. ஸோ ப்ராடக்ட்ன்றது என்ன சார்? டிட்டர்மினன்ட் ஏ. அப்போ இது மல்டிப்ளை பண்ண என்ன சார் கிடைக்கும்? 4 3 சார் 12,
மைனஸ் 2ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன சார்? 10. சரிங்களா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். ஈக்குவேஷனில் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 7 லாம்டா பிளஸ் S2 பிளஸ் 10 ஈக்குவல்ஸ் டு 0. இது CH ஈக்குவேஷன். இது கிளியர்லி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும், ஆட் பண்ணால் -7 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும், ஆட் பண்ணால் -7. அப்போ ஒரே ஆப்ஷன் 5 × 2 தான். ஸோ ஆட் பண்ணால் -7 வரணும். அப்போ -5 -2. அப்போ லாம்டா -5 இன்டூ லாம்டா -2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். இது ஃபேக்டாஸ். அப்போ ஐகன் வேல்யூஸ் இல்லைனா ரூட்ஸ் சொன்னோம் அப்படின்னா 5, 2 ஆப்போசிட் சிம்பிள். ஸோ என்ன கேட்டு லோவஸ்ட் ஐகன் வேல்யூ. அப்போ லோவஸ்ட் ஐகன் வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா 2. சரிங்களா? இதுவும் கேட் எக்ஸாமினேஷன்ல கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் த மேட்ரிக்ஸ் பிகம் சிங்குலர். இங்கே எக்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். எக்ஸுக்கு எந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணா இந்த மேட்ரிக்ஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸா ஆகும்னு கேட்டுக்கிறோம். ஸோ பிஃபோர் தட் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு நமக்கு தெரியணும். சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன சார்னா டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல்ஸ் டு 0வா இருக்கணும். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா மாடுலஸ் ஏ ஈக்குவல்ஸ் டு 0. மாடுலஸ் ஏ 0னா மேட்ரிக்ஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ இங்க என்ன ஃபைண்ட் பண்ணா டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் பண்றோம். அப்போ என்ன சார் கிடைக்கும்? 8 × 0 - 12 minus x into 0 - 24 plus 0 into 24 minus 0. அப்போ எங்க so 12 8 so 12 into 8 96 minus x into 24 plus 24. Third one automatically 0. So இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணி வச்சுட்டோம் இல்லைங்களா? 96 plus 24x. So modulus A equals to 0. அப்போ என்ன சார் ஆகும்? -96 plus 24x equals to 0. அப்போ 24x equals to plus 96. அப்போ x equal to 96/24. இப்படி எழுதினாலும் சரி, இல்லை 96/24 போட்டிங்கன்னா வேல்யூ 4 கிடைக்கும். வேல்யூ 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 4 இருந்துச்சு அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸா கன்வெர்ட் ஆகும். இதெல்லாமே கேட்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.